ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜிஎஸ் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரயில்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் சம்மந்தப்பட்டமான ஒரு 5 முக்கியமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஜூலை 1, 2025 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ அந்த 5 முக்கியமான அப்டேட்ஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைனாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் அந்த 5 அப்டேட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க் வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆதார் வந்து லிங்க் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நம்மளால வந்து டக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆதார் வந்து எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்பில் போயிட்டு மை அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அத்தன்டிகேட் யூசர்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அத்தன்டிகேட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் ஆதார் நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து இந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆதார் வந்து லிங்க் ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து டக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த இந்தியன் ரயில்வேஸ் வந்து எதுக்காக வந்து ஆதார் மேண்டேட்டரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மிஸ்யூஸ் ஆஃப் டக்கல் சிஸ்டம் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அந்த அன்அத்தரைஸ்டு ஏஜென்ட் வந்து டிக்கெட் வந்து புக் பண்றாங்க. அப்புறம் ரயில்வே அந்த ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்க் புக்கிங் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணி இந்த இண்டிவிஜுவல் யூசருக்கு வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க. ஸோ இதனால டக்கல் டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஆதார் லிங்க் வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூலை 15, 2025 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் இருக்குல்ல, அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டக்கல் டிக்கெட்டே வந்து புக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் என்னோட ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் வந்து வீட்டில் வேற யார் நம்ம மொபைல் நம்பராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி டக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து கால் பண்ணி ஓடிபி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இப்போ சப்போஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அது மூலயமா நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து டக்கல் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜூலை 15 நமக்கு இந்த மாதிரி தான் இருக்க போது. ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் அந்த மாதிரி தான் இருக்கா இல்லை, ஏன்னா ஓடிபி வரதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். சம்டைம்ஸ் வந்து டிலே ஆகும். அது டக்கல் டிக்கெட்டுன்றப்ப நமக்கு வந்து கரெக்டாக சீக்கிரமாக வந்தால் தான் நம்மளால வந்து டிக்கெட் சீக்கிரமாக புக் பண்ண முடியும். நம்ம வந்து ஜூலை 15 வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா, இல்லை அதுலேயும் வந்து ஏதாவது டிலேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார்ட் ப்ரிப்பரேஷன். அதாவது ஒரு ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 hours முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியாது. சப்போஸ் உங்கள் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, அந்த சார்ட் ப்ரிப்பரேஷன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்மாக இருக்கா இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகே, ட்ரெயின் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம ட்ரெயினில் போவோம், இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரெயின் இல்லாமல் அதர் வே ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி பஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது வந்து புக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த அப்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு ட்ரெயின் கிளம்புறதுக்கு 8 hours முன்னாடியே வந்து சார்ட் ப்ரிப்பேர் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ 8 hours முன்னாடியே வந்து சார்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும். ஓகே, டிக்கெட் வந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, நமக்கு வந்து கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் முக்கியமான ஒரு ஃபியூச்சர்ஸாகவே நான் வந்து பார்க்குறேன். இப்போ தேர்ட் அப்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஏசி டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா 10 o'clock, அப்புறம் நான் ஏசியாக இருந்துச்சுன்னா 11 o'clock வந்து டக்கல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைமில் ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் புக்கிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ½ hour வந்து ஏஜென்ட்ஸ்க்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணப்படுது. இப்போ ஏசி டிக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 10:30 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். அதேமாதிரி நான் ஏசியாக இருந்துச்சுன்னா 11:30 தான் அவங்களால புக் பண்ண முடியும். இந்த இண்டிவிஜுவல் யூசருக்கு வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணும் விதமாக இது வந்து ஐஆர்சிடிசி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இண்டிவிஜுவல் யூசராக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஷார்ப்பாக 10 o'clock and 11 o'clock வந்து டக்கல் ஓப்பன் ஆயிரும். நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணி ஈஸியா சான்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ½ hour வந்து அப்புறம் தான் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம வந்து டிக்கெட் சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ நம்ம இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சராகவே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ சப்போஸ் நிறைய பேர் வந்து டக்கல் ஏஜென்ட் மூலமா வந்து டிக்கெட் புக் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்மளால இப்போ பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களால வந்து டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஸோ அவங்களாம் வந்து ஏஜென்ட் கிட்ட தான் போயிட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இப்போ நம்மளே வந்து எப்படி வந்து டக்கல் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். பிகாஸ் நம்ம டக்கல் ஏஜென்ட் கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா 200-300 வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது அவாய்ட் பண்ணுன்றதுக்காக வந்து நம்மளே வந்து எப்படி டிக்கெட் புக் பண்ணலாம் அண்ட் இந்த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் கன்ஃபர்மேஷனும் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ ஐஆர்சிடிசியுமே அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் யூசருக்கு வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ற விதமாக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்ஸ்க்கு வந்து ½ hour அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சராகவே நான் வந்து பார்க்குறேன்.
இப்போ ஃபோர்த் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸ் ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் இப்போ இந்த மெயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஏசியாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் பைசா பர் கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ஏசி டிக்கெட்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2 பைசா பர் கிலோமீட்டருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2025லேருந்து இந்த ட்ரெயின் டிக்கெட் ஃபேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ அது எதுக்குலாம் எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா, சபர்பன் ட்ரெயின்ஸ் இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் போகும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷன். அதேமாரி இப்போ 500 கிலோமீட்டருக்குள்ளே இப்போ 2 இயர்ஸ் செகண்ட் சிட்டிங்லலாம் போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அதில் வந்து இது ஒரு எக்ஸப்ஷன். அதேமாரி இப்போ மந்த்லி சீசன் பாஸை நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இப்போ ரெகுலராக ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இதில் வந்து எக்ஸப்ஷன். ஒன்லி இந்த மெயில் ஆர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் மோர் தென் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரூட் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2020ல் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேர் இன்க்ரீஸ் வந்து பண்ணாங்க. அதோட இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் இன்க்ரீஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ ஃபிஃப்த்து முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 25%லேருந்து 60% ஃபார் ஏசி டிக்கெட்ஸ் அண்ட் நான் ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் கேப் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா என்னன்னு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோச்சில் வந்து 100 berths இருக்குது அப்படின்னா, அதில் வந்து இப்போ 100 berths ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து 101வது சீட் வந்து யாராவது புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 1ன்னு சொல்லிட்டு வரும். இதேமாரி 25% வந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் கேப் வந்து இருக்குது. அதேமாரி இப்போ 1லேருந்து 25 வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் வரும். 26 புக் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் நாட் அலௌட் ஆர் ரிக்ரெட் இந்த ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இப்போ ஏன் வந்து இந்த கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 60 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புக் பண்ணிட்டு இப்போ கேன்சலேஷன் வந்து நிறைய டிக்கெட் கேன்சலேஷன் வந்து நிறைய ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு நிறைய கேன்சலேஷன் வந்து பண்ணுறாங்க. வேற ஏதாவது ஆல்டர்னேட் வந்து இப்போ வேற ஏதோ சம் ரீசன்ஸ்க்காக வந்து டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அந்த 100% அந்த 100 சீட் இருக்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா, இப்போ அதுல வந்து 30 to 40% வந்து கேன்சலேஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ 25% தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கேப் வந்து வச்சிருக்காங்க. அந்த 25ம் ஃபில் ஆகி மீதி இந்த ரிமைனிங் இருக்கும் பாத்தீங்களா வெயிட்டிங் லிஸ்ட், இந்த 40% சப்போஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா இப்போ ரிமைனிங் பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. அந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பேர்ட்ஸாக தான் வந்து போகுது. ஸோ இதனால ரயில்வேஸ்க்கு வந்து நிறைய லாஸ் ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டிங் லிஸ்ட் கேப் வந்து 25லேருந்து 60% ஏசிக்கும் அண்ட் நான் ஏசிக்கு வந்து 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்டாகவே நான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் நமக்கு வந்து போச்சு அப்படின்னா நம்ம டிக்கெட் சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். இப்போ நம்மளால இப்போ இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் கூட போகாது, நம்மளால டிக்கெட்டே வந்து புக் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த 5 முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நமக்கு இந்த ட்ரெயின் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 11 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ட்ரெயின் டக்கர் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம் அண்ட் ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் அண்ட் ரெயில் ஒன் ஆப் இந்த கம்பேரிசன் 7 முக்கியமான கம்பேரிசன் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவும் போயிட்டு பாருங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.